நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோன்னா, நாம் சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணுற பொழுது அவர் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நாம் ரொம்ப அப்ரைட்டாக சில நிறைய நேரத்தில் இருக்கிறதில்ல பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். நம்முடைய சிந்தைகள், பேச்சு, எண்ணங்கள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமானது. ஆனாலும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கோம் அப்படின்னா இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு மட்டும் இல்லாது இருந்தா நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம். சத்துருக்கள் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. விசாசு என்னைக்கோ நம்மளை விழுங்கியிருப்பான். யாக்கோப்பு சொல்வதைப் போல என்னிடத்தில் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறேன், அடிப்படையான தேவை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறேன். ஒரு நாள் சீக்கிரத்தில் வரப்போகுது. யாக்கோப்பை நிறைவாய் ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நாள் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க?